பொறுத்த பொறுமை உள்ள பெரியசாமியும் நம்ம குட்டி மலையான கோடைகிடி சிரணசாமியும் அந்த கிளிகளை பிடிச்சிட்டு ஒரு குட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பொன்னியோட நாடு போகும்போது அந்த வெட்டுவ தங்கா வீரதங்கா ஞான திருஷ்டியால கண்டு அட துப்பத்து வேட்டுவாரு உருக்காத்து வேட்டுவாரு அட சாணிக்கூறு கட்டு கட்டு ஜப்பானி வேட்டுவாரு உங்களுக்கு எல்லாம் எருமக்கடா தூக்கமா அந்த பொன்னியோட நாட்டுல இருந்து வெள்ளாள பசங்க நம்ம எல்லையில இருக்கக்கூடிய கிளிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு முகத்தல மீசையா முழங்கால மீசையான்னு சொல்லி அந்த வேட்டுவ தங்கா வீரதங்கா அந்த வேட்டுவ பட்டாளத்தை ரோசத்தை கிளப்பி ஒரு என்ன ஊத்துங்கடா அப்போ அப்போ அந்த வேட்டுவ தங்க வீரதங்க உறக்க சத்தமிட்டனும் அந்த வேட்டுவ பட்டாளம் ஏதோடு வந்து அந்த குளிக்காரம் பாளையத்தை கொள்ளை அடிச்சு அந்த தட்சிணா முதலி பெத்தெடுத்த பாரலகு தேமலை குப்பாய உத்தமா பத்தியதான்னு எண்ணி கண்ணை கட்டி பல்லக்கில் உட்கார வச்சு அந்த ஆறாண்டவனத்துல ஊனாங்கொடி 4 பக்கமும் கட்டி கட்டி அந்த பாரலகு தேமலை குப்பாய சிற வைக்கிறது எப்படி அப்போ அந்த தட்சிணாமுதலை பெற்றெடுத்த பாரலகு தேமலை குப்பாயி அந்த ஆறாண்டவனத்துல தன்னந்தனியா கண்டு 5 நடுங்கி பயந்து போய் அண்ணா பிறவி என் பிறவி காராளா என் புறவு வருத்த பொறுமையுள்ள காராளா என் குட்டி மலையான கோடகிரி சின்னண்ணா நான் ஒரு நாடு வரும்போது நல்லகனா கண்டேன் நான் ஒரு சீமை வரும்போது நான் செல்லக்கனா கண்டேன் அண்ணா எனக்கு ஒரு கேடு வரும்போது நான் கெட்டகனா காணவில்லையே அண்ணான்னு அந்த பாரலகு தேமலை குப்பாயி அழுது ஒப்பாரி வைக்கிறது அப்படியே அப்போ அப்போ நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் அந்த பாரலகு தேமலை குப்பாய் போட்ட சத்தத்தை கேட்டு ஓடி வந்து யாரம்மா நீங்க கேட்கும் போது அண்ணா நான் தான் அந்த தட்சிணா முதலி பெற்றெடுத்த பாரலகு தேமலை குப்பாயி இந்த ஆறாண்டவனத்துல எனக்கு சிறையெடுத்து கூட்டிக் கொண்டு போயிருக்கான்னு சொல்லும் போது நம்ம அண்ணர்கள் இருவரும் ஆயா நாங்க உங்களை இந்த ஆறாண்டவனத்துல இருந்து சிறையெடுத்து கூட்டிட்டு போனோமா எங்க உத்தமா பத்தினி எங்களை நெருப்பாலையே சுற்றுவான்னு சொல்லி நம்ம அண்ணன்மார்கள் இந்த குப்பாயோட ஒரு செய்தி சொல்றோம்.
முதலி பெற்றெடுத்த பாவலக தேமல குப்பாயி அண்ணா அந்த வேட்டு பட்டாளம் ஏதோந்து வந்து என் கூலிக்கார போலைத்த கொள்ளையடிச்சு என்ன உங்க உத்தமாபத்திரி தான் எண்ணி கண்ணை கட்டி ஆராண்டவனத்துல சிறை வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என் மகளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா இங்க இருக்கக்கூடிய சந்தன கட்டையும் குடும்ப கட்டையும் கொண்டு தீய மூட்டுங்க. அந்த தீயல பாஞ்சு நான் வரேன்னு சொல்லும் போது நீ அப்ப நம்புவீங்க. அப்படி நம்ம துப்பாக்கி சொல்லும் போது நம்ம அண்ணர்கள் இருவரும் அங்க இருக்கக்கூடிய சந்தன கட்டையும் கும்பம் கட்டையும் கொண்டு தீய மூட்டும் போது அந்த குப்பாய் அந்த தீயல வாங்கி வெளியில வந்ததும் அந்த விண்ணம்படும் மேனி விண்ணம்படவில்லை, அந்த காயம்படும் மேனி காயம்படவில்லை. இப்ப நம்ம அண்ணர்கள் இருவரும் அந்த குப்பாய் சொன்னது சரிதான்னு சொல்லி அந்த பாரலுக்கு தேமாய் அந்த பாரலுக்கு தேமலை குப்பாயை கூட்டிட்டு தங்களோட அரமனை தேடி பாரு. அப்போ நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் தங்களோட அரண்மனை தேடி போய் ஆயா உனக்கு மார்மேலையும் தோல் மேலையும் மகிழ்ந்து விளையாட வர்ணக்கிளி கொண்டு வந்தோம். ஆயா உனக்கு பக்கம் பிறந்து விளையாட பச்சை கிளி கொண்டு வந்தோம். ஆயா நாங்க உனக்கு அருகில் இருந்து விளையாட அருங்கிளி கொண்டு வந்தோம். ஆயா நாங்க உனக்கு கூட இருந்து விளையாட கூட்டுக்கிளி செஞ்சு கூட்டுக்கிளி கொண்டு வந்தோம். ஆயா நாங்க உனக்கு ஒரு தாதியும் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லி நம்ம அண்ணன்மார் அழைக்கும் போது நம்ம தங்கா ஓடி வந்து கிளிகளை வாங்கி பார்த்துட்டு அந்த தாதையும் கூட்டிக்கிட்டு தங்காத்தோட அரண்மனை தேடி போறது. உணவு இடைவேளை. கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. கேளு கேளு சாமி. அப்போ அந்த பன்னியாகப்பட்டது அந்த செக்கோடி பொண்ணு சேர்த்து முட்டி 7 குட்டி போட்டது. அந்த 7 குட்டிக்கு இளைய குட்டியானது அவன் 4 கால் பறவின் அடுத்தல சிட்டி அவன் அல்லமடிய அடிவையம் கட்டி சம்பளத்திரம் போட்ட சதுர மண்டபோலி அவன் அண்ணன் தனியின் நனைக்காட்டு கொம்பை அது வெப்பல்ல கொம்பை விருது வச்ச பண்ணி இப்படி அச்சடி எவ்வளவு பிறந்த 3ஆம் நாளையில தன்னுடைய தாய் பண்ணியிடம் போய் ஆயா நாங்க உன் முகத்துல 7 குட்டி பிறந்து கிடந்தோம். இப்ப அந்த வயிற்றை எதை கொண்டு நிரப்புறது? நீ பட்டினி கிடக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. நான் போய் உனக்கு எதாவது கொண்டுட்டு வரேன்னு சொல்லி அந்த குட்டி பணியிடத்தோட தாய் பணியிட ஒரு சேர்ந்து சொல்றது.
அப்போ அந்த குட்டி பண்ணி சொல்லும் செய்தியை கேட்டு தாய் பண்ணியானது ஆயா நீ எனக்கு இறதடி கொண்டுட்டு வரதா இருந்தா அந்த வடக்கு தசபோ கிழக்கு தசபோ தெற்கு தசபோ அந்த கிழக்கு தசபோ மேற்கு தசபோ தெற்கு தசபோ அந்த வடக்கு தசம் மட்டும் என்னைக்கு நீ போயிடாத அது வெள்ளாள அவங்க உன்னை கண்ணால கண்டா வேளாள குத்தி கோலால சுட்டுடுவாங்க. அதனால என்னைக்கு நீ அந்த வடக்கு தசம் மட்டும் நீ போயிடாதுன்னு சொல்லும் போது அந்த குட்டி பண்ணியோட தாய் பண்ணி சொல்லி செய்தியை கேட்டு சிறிது நேரம் யோசனை செஞ்சு பார்த்துட்டு நம்ம தாயானவன் அந்த வடக்கு தசை நோக்கி போக வேண்டாம்னு சொன்னாலே நாம போய் தான் பார்க்கலாம்னு அந்த குட்டி பண்ணியானது ஒரு செய்தி சொல்றது அப்படியே காலத்து சேர்த்தடி சுற்றுச்சுன்னா நான் ரொம்ப நாள் இல்லை. அப்போ அந்த குட்டி பண்ணியானது அந்த வடக்கு திசை நோக்கி போனதும் அந்த வெள்ளாங்குளத்தேரி கண்ணுக்கு தென்பட்டது. அந்த ஏரியை சுத்தி பச்சும் பசுமையா இருந்துச்சு. அந்த ஏரியாகப்பட்டது 60 மதகம் 68 அடி தூரம் இருந்துச்சு. அங்க 90 மதகம் 908 அடி தூரம் இருந்துச்சு. அந்த ஏரியில மஞ்சள் மணக்குது, மாதுளம்பூ மணம் வீசுது. அங்க இஞ்சி மணக்குது, ஈச்சம்பூ மணம் வீசுது. அங்க வாழை கொளுத்து வளமா கிடக்குது. அங்க செங்கருப்பு செழிச்சு செழிப்பா கிடக்குது. இந்த கண்ணாடி குட்டி பண்ணிக்கு கோபங்கள் அதிகமாகி அந்த குட்டி பண்ணிக்கு கோபங்கள் அதிகமாகி நம்ம தாயானவ பாவி பரிகாரி ஏற்ப போல கோபத்தோட அந்த செங்கருப்பு பிடிங்கி சமையா கட்டிக்கிட்டு அந்த செக்கோடி கொள்ள போறது. அந்த குட்டி பண்ணியானது அந்த செங்கருப்பு பிடிங்கி செமையா கட்டிட்டு செக்கோடி பள்ளம் போனதும் தான் கொஞ்சம் கர்ம எடுத்ததோடைய தாய் பண்ணியிடம் கொடுக்கும் போது அந்த தாய் பண்ணியானத கர்மம் வாங்கி பார்த்துட்டு என்னமா இருக்கு வெள்ளாங்குளத்தேரி கரும்பா இருக்கும் போல கேட்டு அந்த குட்டி பண்ணி ஆமாமா இது வெள்ளாங்குளத்தேரி ஏறுதாமா. அந்த ஏரியாவது 60 மதகம் 68 தூரம் இருந்துச்சுமா. அங்க 90 மதகம் 908 தூரம் இருக்குமா. அந்த ஏரியில மஞ்சள் மணக்குது, மாதுளம்பூ மணம் வீசுதம்மா. அங்க இஞ்சி மணக்குது, ஈச்சம்பூ மணம் வீசுதம்மா. அங்க வாழை கொளுத்து, அங்க நாம வாழை இழைக்கலாம், வாதகுரம் பண்ணலாம், நமக்கு தென்னை இழைக்கலாம், கொளுத்து இருக்கலாம், நமக்கு செத்த குலைக்கலாம், செருக்கி விளையாடலாம். அம்மா உன் பேட்ட கேட்டிருந்தோம்னா நாங்க பட்டினி கிடந்தே போயிருப்போம். வாமா நம்ம எல்லாரும் வெள்ளாங்குளத்தேரிக்கு போயிடலாம்னு சொல்லி அந்த குட்டி பண்ணி எடுத்தாலும் தாய் பண்ணி ஒரு சைடு இந்த குட்டி பண்ணி சொல்ல செய்தியை கேட்டு தாய் பண்ணிக்கு கோபங்கள் அதிகமாகி முப்பளி 32 மலை கொண்டாந்து விட்டுருவ போல இருக்குது. ஆயா நீயே வேண்டாம், நீ கொண்டு வந்து கரும்பு வேண்டாம்னு சொல்லி மத்த 6 குட்டியும் கூட்டிட்டு அந்த மேல்நாட்டு தேசமான முத்துவிழா நாட்டுக்கு போறது எப்படியே
கொடுப்பா